ஹலோ அன்பு இதயங்களே, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே. இந்த இப்போது ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, கடவுள் பாருங்க, முதல்ல கடவுளுக்கு வணக்கம். ஏன்னா என் மேலே அவர் கோச் காமிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வணக்கம் பண்ணிட்டேன். எப்படி பாருங்க, உலகத்தில் எல்லாத்துக்கும், எல்லா பொருட்களுக்கும், படைப்புகள் அனைத்துக்கும் சொல்ல முடியாது, அதிகபட்சமாக எல்லாத்துக்கும் இந்த ஐரன் சக்தியை புதைத்திருக்கிறார். உலகத்திலே மேக்னெட் காந்த சக்தி இருக்கிறது. மற்ற அனைத்து பொருட்களுக்கும், உலகத்தின் மேலே இருக்கும் அனைத்து பொருட்களுக்கும் இரும்பு சக்தி புதைத்திருக்கிறார். இப்போ அந்த இரும்பு சக்தியும் காந்த சக்தியும் கிராவிட்டியை ஒன்றோடு ஒன்று இணைத்தால் அது பிடித்து கொள்கிறது, கிரகித்துக் கொள்கிறது. ஆனால் அவர் சிலருக்கு மட்டும் இந்த அந்த இரும்பு சக்தியை புதைக்கலைன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுகிறது எல்லாமே என்னுடைய கற்பனைகள். என்னுடைய கற்பனைகள் எல்லாமே என்னை பொறுத்தவரை உண்மை. உங்களை பொறுத்தவரையில் உங்கள் இஷ்டம். நான் சொல்வது அனைத்தும் உண்மை அல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கூட அதையே நினைக்கிறேன். ஆனால் ஒரு கற்பனை. நான் பல விஷயங்களை பற்றி பேசிக்கிறேன், எல்லாமே என்னுடைய கற்பனை. ஆனால் அத்தனை கற்பனைகளையும் என்னை பொறுத்தவர்கள் வரை உண்மை என்று நான் சாதித்து சொல்லுவேன். என் மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன். எனக்கு மனசுக்கு பட்டதை நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. என் மனசு, என் கற்பனை, என் ஆராய்ச்சி எல்லாமே என்னை பொறுத்தவரையில் உண்மை. நீங்கள் மற்ற அறிவாளிகளோ, விஞ்ஞானிகளோ, ஆராய்ச்சியாளர்களோ, உங்கள் ஆராய்ச்சி பிரகாரம் நீங்கள் சொல்வதெல்லாம் உங்களுக்கு உண்மை. அது பலருக்கும் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னது என்ற ஒரு நம்பிக்கையில், அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லலாம். பல விஷயத்துக்கெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம போய் பார்த்ததில்லை. நான் மூணுக்கு போனேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சில ஆதாரங்களோடு சொல்லலாம். ஆதாரங்களோட சொல்லனாக்கா நம்ப வேண்டியது தான். நீ பொய் கூட சொல்லிட்டுனா ஆதாரம் கூட சொல்லலாம். ஆனால் நான் அந்த மாதிரி சொல்ல வரல. உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு உண்மை, என்னுடைய சிந்தனை, கற்பனை, ஆராய்ச்சி பொறுத்தவரை எனக்கு உண்மை. என்னுடைய சிந்தனை என்னும் போது நீங்கள் என் மேலே தவறாக சொல்ல முடியாது. என்னுடைய சிந்தனை அதை நான் சொல்கிறேன். என்ன சிந்தனைன்னா, உலகத்துக்கு மேலே இருக்கிற அனைத்துக்கும் இந்த இரும்பு சக்தியை புதைத்திருக்கிறார், பூமிக்கு காந்த சக்தியை புதைத்திருக்கிறார். எப்போ ஒன்றை இவைகள் சந்திக்கின்றனவோ அகழ்ச்சி கொள்கின்றன. ஆனால் சில பொருட்களுக்கு அவர் அந்த இரும்பு சக்தியை புதைக்கவில்லை. இரும்பு சக்தி என்றால் என்ன என்றால்,
26 எலக்ட்ரான்ஸ், 26 புரோட்டான்ஸ், only so much. அதை இந்த சில இதுகளுக்கு அவர் புதைக்கவில்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, புதைச்சிருந்தால் அது சரியாக செயல்படவில்லை என்றும் சொல்லிவிடலாம். பாருங்கள், இவைகள் காற்றுக்கு இரும்பு சக்தியை அவர் புதைக்கவில்லை என்று நினைக்கிறார். புதைத்திருந்தால் ஒருவேளை அது சரியாக வேலை செய்யவில்லை என்று சொல்லலாம். கேஸ், அதுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அதுங்க பாருங்கள், அது பார்த்து போயிருக்குது. கிராவிட்டி சக்தி இருந்தாக்கா கிராவிட்டி இழுத்துக்கும். காற்றுக்கு கிராவிட்டி சக்தி இருந்தால் காற்று இழுத்துக்கும். ஆனால் காற்று மேலே போயிருக்குது, பார்க்குது, விளையாடி இருக்குது. அதே மாதிரி தான் நெருப்பு கூட, அதுக்கு கூட கிராவிட்டி சக்தி இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாக்கா அது அப்படியே தண்ணி மாதிரி அப்படி தரையிலேயே அமைஞ்சிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் புகையை கூட சொல்கிறேன். புகைக்கு கூட அந்த இரும்பு சக்தி 26 எலக்ட்ரான், 26 புரோட்டான் என்ற எண்ணிக்கையுடைய ஒரு பொருளை அதில் புதைக்கவில்லை என்று நினைக்கிறேன். அப்படி புதைத்திருந்தால் அது சரியாக வேலை செய்யவில்லை என்று சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் அணுக்கள், எலக்ட்ரான் புரோட்டான் சேர்ந்தது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு பேர் அணுக்கள் சொல்லலாம். இவைகளுக்கு அந்த இரும்பு சக்தியை புதைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய நினைவு என்னோடு இருக்கட்டும். ஆனால் என்னுடைய மனதில் புரிந்ததை நான் ஆராய்ச்சி பண்ணதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா ஒருவேளை வருங்காலத்தில் அது உண்மை என்று யாராவது கண்டுபிடித்து சொன்னால் அப்போது என்னை பாராட்டுவார்கள். நான் எந்த பாராட்டையும் எதிர்பார்க்கவில்லை. என் மனதில் உதித்ததை பிரதிபலிக்கிறேன். வணக்கம்.